411 தான் வேணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் போய் வாங்குறது, எல்லா போஸ்ட்லையும் வந்து 411 சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு வந்து மேஜராக இதில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த காக்பிட் வியூ தான். இப்படியே இந்த சைடு வந்தோம்னா ஒரு பெரிய ஹிமாலயன், ஒரு மான்ஸ்டர் ஹிமாலயன். ஸோ ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் ஃபேன்ஸுக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 2 ஹிமாலயன்ஸ் நம்ம இந்தியாவுக்கு வரப்போது, சீக்கிரமாக விட்னஸும் பண்ண போகிறோம். அது என்னென்ன மோட்டர் சைக்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்க, ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய மோட்டர் சைக்கிள் கண்டென்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஈவன் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், நிறைய மோட்டர் சைக்கிள் கண்டென்ட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ டோட்டலாக 2 ஹிமாலயன்ஸ் வந்து லான்ச் ஆக போது. அது என்னென்ன அப்படிங்கிறத 1 by 1 சொல்கிறேன். ஒன்று வந்து ஹிமாலயன் 440, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 750. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம், அதாவது இந்த வருஷமே இந்த 2 மோட்டர் சைக்கிள்ஸும் லான்ச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக அக்ரி பண்ணுறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், அதாவது ராயல் என்ஃபீல்டோட அஃபிஷியல் பேஜில் பார்த்தீங்கன்னா 4th of September அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிமாலயன் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக எல்லாருமே அக்ரி பண்ணுறாங்க. அது வந்து எந்த ஹிமாலயன் அப்படின்னு பார்க்கும்போது ஹிமாலயனோட 440. ஃபர்ஸ்ட் இந்த ஹிமாலயன் 440னா என்ன, இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த ஹிமாலயன் 440 பார்க்கும்போது சேம் இப்போ இருக்கிற ஸ்கிராம் 440 ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்குல்ல, அதோட இன்ஜினை தூக்கி அப்படியே நம்மளோட ஓஜி ஹிமாலயன் இருக்குல்ல, பழைய ஹிமாலயன், அந்த சின்ன டேங்க் இருக்கிற அந்த 411 இருக்குல்ல, அந்த ஓஜி ஹிமாலயன்ல அந்த 411 இன்ஜினை தூக்கிட்டு இந்த 443 அந்த 440 இன்ஜினை தூக்கி அங்கே வைக்க போறாங்க. ஸோ இதுதான் வந்து ஹிமாலயன் 440. வேற பெருசாக எந்த சேஞ்சஸும் மேஜராக வந்து இருக்க போகிறது கிடையாது. ஒரு என்ஜின் ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 411cc ஏர் கூல்டு இன்ஜின் இருந்ததுல, அதுக்கு பதிலாக இப்போ பார்த்தீங்கன்னா 443cc இந்த ஸ்கிராம்ல இருக்கிற இன்ஜினை தூக்கி இங்கே வைக்க போறாங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா அதே ஏர் கூல்டு இன்ஜின் தான், சிங்கிள் சிலிண்டர் தான். பட் அதில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருந்தது. இதில் வந்து 6 ஸ்பீட் இருக்கு. நிறைய பேரோட கம்ப்ளைண்டாக இருந்தது ஹிமாலயனில் பார்த்தீங்கன்னா 5 கியர் வந்து பத்தல, லாங் டூரிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட ராயல் என்ஃபீல்டு இந்த மோட்டர் சைக்கிளில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுக்க போறாங்க. அண்ட் மெயினாக இந்த 440 வந்ததுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா, என்னதான் ஹிமாலயன் வந்து 450 அப்படிங்கிற அந்த ஷெர்பா இன்ஜின் இருக்கிற அந்த லிக்விட் கூல்ல விட்டுருந்தாலும் நிறைய பேரோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 411 தான் இருந்தது. 411 தான் வேணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் போய் வாங்குறது, எல்லா போஸ்ட்லையும் வந்து 411 சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. 450 ஒரு சூப்பரான மோட்டர் சைக்கிள் தான், அதை வந்து இது கூட நான் கம்பேர் பண்ண கிடையாது. இதோட கேரக்டரே வேற மாதிரி இருக்கும் 450யோடது. ஸ்டில் 411 தான் நிறைய பேர் வேணும். அந்த டிசைனுக்கு வேண்டி நிறைய பேர் வந்து அது பயங்கரமாக வந்து லவ் பண்ணாங்க. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் மார்க்கெட்டில் அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள்னால அது ஹிமாலயன் தான். பிகாஸ் நம்ம அந்த டைம்ல இருந்து அந்த ஒரு மோட்டர் சைக்கிளே தான் பார்த்துட்டு வந்தோம். எக்ஸ்பல்ஸ் இருந்தது தான், பட் ரொம்ப வருஷமா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆஃப் ரோட் பைக் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஹிமாலயன் 411 தான். ஈவன் எக்ஸ்பல்ஸ் பெட்டர் ஆஃப் ரோடர் தான், பட் ஸ்டில் ஹிமாலயன் தான் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மோட்டர் சைக்கிள், மோஸ்ட் பாப்புலரான ஒரு மோட்டர் சைக்கிள். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் ராயல் என்ஃபீல்டு அந்த டிமாண்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு, ஓகே இந்த பாடி வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே பாடியை வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த இன்ஜினை மட்டும் வச்சு நம்ம வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயன் 440. ஸோ பவர் வைஸ் பார்க்கும்போது பழைய ஹிமாலயனில் வந்து கிட்டத்தட்ட 24 PS இருந்தது அப்படிங்கிற மாதிரி அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 PS வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா 32 Nm வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ வரப்போகிற இந்த 440 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பவரில் வந்து ஒரு டீசெண்டான அப்கிரேட் இருக்குது. மெயினான அப்கிரேட் வந்து இந்த 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். ஸோ இவ்வளோ அப்டேட்ஸோட இந்த ஹிமாலயன் 440 வந்து லான்ச் ஆக போகுது. எனக்கு வந்து மேஜராக இதில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த காக்பிட் வியூ தான். அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், அந்த 411 ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, பயங்கரமா இருக்கும். அப்படியே பார்க்கும்போது ஒரு ஏரோப்ளேன்ல வந்து நம்ம ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து இதில் வந்தால் அப்படி சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. யூஸ்வலாக அந்த மீட்டியார் இப்போ இருக்கிற ஸ்கிராம்லலாம் அந்த ஒரு சின்ன அனலாகும் ஒரு சின்ன டிஜிட்டல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் டிஎஃப்டி, அதாவது குரில்லா 450 ஹிமாலயன்லாம் இருக்கிற மாதிரியும் தேவையில்லை. எனக்கு வந்து அந்த பழைய ஓஜி அந்த கிளஸ்டர் வந்து இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தாட் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு ஹிமாலயன் வந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும்ன்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க ராயல் என்ஃபீல்டு. எனக்கு தெரிஞ்ச சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹெட்லைட்டை மட்டும் ஹாலஜனுக்கு பதிலாக வந்து எல்இடி கொடுப்பாங்க. அதெல்லாம் மாற்றிட்டு போட்டோம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. லைட் வந்து விசிபிலிட்டி அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு தான் வந்து அட்வான்டேஜ். ஆப்வியஸாக எல்இடி லைட் வந்து கொடுக்கட்டும். மற்றபடி அந்த சீட், அந்த லோவஸ்ட் சீட் ஆகிட்டு இருக்கிற அந்த சீட்டு ப்ளஸ் அந்த டெக்ஸ்டர்டு குட்டி டேங்க் ஒன்று, இதெல்லாம் வச்சு அந்த டியூப்லெஸ் கூட தேவையில்லை, அதே டியூப் ஸ்போக் வீல்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுவே சூப்பரான ஒரு வீல்ஸ் தான், நல்ல டியூரபிளாக தான் இருக்கும். அண்ட் லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் இதெல்லாம் வச்சு பர்ஃபெக்டாக அந்த ஹிமாலயனை மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா போதும், அதான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த ஹிமாலயன் 440. இப்போ இப்படியே இந்த சைடு வந்தோம்னா ஒரு பெரிய ஹிமாலயன், ஒரு மான்ஸ்டர் ஹிமாலயன் சொல்லலாம். அதுதான் வந்து இந்த ஹிமாலயன் 750. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட்னு சொல்லலாம். பிகாஸ் இப்போ இருக்கிற ராயல் என்ஃபீல்ட்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் பைக்னா இப்போ வரப்போகிற இந்த 750 தான். பிகாஸ் 650 தான் வந்து லிமிட்டு. GT 650 சீரிஸ் நம்ம வந்து சொல்லிட்டே போகலாம், அவ்வளோ மோட்டர் சைக்கிள்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே இன்ஜின் தான், எந்த சேஞ்சும் கிடையாது. புது இன்ஜின்
இன்ஜின்லாம் கொண்டு வர கிடையாது. அதே இன்ஜினில் அவங்க கெப்பாசிட்டியை ஜாஸ்தி பண்ணி ஒரு 750 அப்படிங்கிற ஒரு இன்ஜின் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஹிமாலயன் 750 கொடுக்குறாங்க. இப்படி தான் வரப்போகுது. அதே பேரலல் ட்வின் இன்ஜின் தான், லிக்விட் கூல்லாம் கிடையாது. அதே ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து இந்த மோட்டர் சைக்கிள் வந்து வரப்போகுது 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட. ஸோ நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா லிக்விட் கூல் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து ஜிடியோட இன்ஜின், அதாவது ஜிடின்னு சொல்லக்கூடாது, 650, அதாவது ராயல் என்ஃபீல்ட்ஸோட 650 இன்ஜினை தான் வந்து இங்கே கொடுக்க போகிறாங்க. இதை வந்து நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது. இதுதான் வந்து வரப்போகுது. அது போக இதில் புதுசாக என்னென்ன இப்போ ஹிமாலயன்ஸில் இல்லாத விஷயம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள், ஷோவாவோட அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ராயல் என்ஃபீல்ட்லையும் இப்போ வரைக்கும் அட்ஜஸ்டபிள் கிடையாது. இதில் வந்து அட்ஜஸ்டபிள் வரப்போகுது. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்டாக 650ஸில் வந்து இந்த ஜிடி ஆகட்டும், இன்டர்செப்டர் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டு இருந்தது, இதுக்கு பவர் இருக்குது பட் அந்த பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பிரேக்கிங்ஸ் வந்து சரியாக இல்லை, பிரேக்கிங்ஸ் வந்து இன்னுமே வந்து பெட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் சிண்டட் பிரேக் பேட்ஸ் எல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ராயல் என்ஃபீல்டு இந்த 750 என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே வீல்லே 2 டிஸ்க் ரோட்டர், அதாவது டியூல் டிஸ்க் ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த ஸ்பைட் ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 டிஸ்க் ரோட்டர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோட தாட்டு. ஸ்போக் வீல்ஸ் வந்து கொடுக்க கிடையாது. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இதுலேயே தெரியுது இந்த 750 வந்து ஒரு டூரர் மோட்டர் சைக்கிளாக தான் இருக்க போகுது. ஆப்வியஸாக வந்து இவ்வளோ ஹெவியான ஒரு மோட்டர் சைக்கிளாக நம்ம வந்து ஹார்ட்கோர் ஆஃப் ரோடு வந்து பண்ண போகிறது கிடையாது. ஆப்வியஸாக யாருமே பண்ண மாட்டாங்க. இது வந்து டூரிங்கான ஒரு மோட்டர் சைக்கிள் தான் அப்படிங்கிறது இந்த அலாய் வீல்ஸை பார்க்கும்போது நான் வந்து இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ டியூப்லெஸ் செட்டப் வேணும், ஸோ அதனால் அலாய்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் டூரிங்க்கு அலாய்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த அலாய் வீல்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி ஸ்போக் வீல்ஸ் கொடுக்கலாம், பட் அது எந்த அளவுக்கு ஆஃப் ரோட் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் அந்த மோட்டர் சைக்கிள் பார்த்தாலே தெரியுது பயங்கர ஹெவியாக இருக்க போகுது. கிட்டத்தட்ட 200 kg தாண்டிடும் தான் நினைக்கிறேன். பிகாஸ் இன்ஜினே அவ்வளோ பெருசாக இருக்குது. ப்ளஸ் இதோட வெயிட் வந்து நார்மலான ஹிமாலயனே பயங்கர வெயிட்டாக தான் இருக்கும். இது 750 வேறு, நிறைய விஷயத்தை உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க வேறு. கண்டிப்பாக வந்து பயங்கர ஹெவியான ஒரு மோட்டர் சைக்கிளாக தான் இருக்க போகுது. அண்ட் அது போக இதில் என்ன புதுசாக பார்த்தோங்கிற பட்சத்தில் எதுவுமே எனக்கு வந்து புதுசாக தெரியல. அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இருக்கிற 450யோட டிசைன் மாதிரி தான் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கூடிய அதே அந்த டிஎஃப்டி இருக்கும்ல, ரவுண்டு டிஎஃப்டி, அது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வைசர்லாம் வந்து சேம் இதே மாதிரி தான், அதே எல்இடி ஹெட் லேம்ப்ஸு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த 750 இன்ஜினோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்க 650 விட இது வந்து கொஞ்சம் பவர் வந்து அதிகமாக தான் இருக்கும். லைக் அரௌண்ட் 60 bhp பவர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 55 to 60 bhpயும். டார்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 60 Nm டார்க் கூடி இந்த மோட்டர் சைக்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். வந்தால் தான் வந்து கன்ஃபார்மாக நான் சொல்ல முடியும். பட் கண்டிப்பாக வந்து இந்த நம்பர்ஸில் வந்து இது வந்து இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ பவர் அண்ட் டார்க் வந்து இதை வச்சு நம்ம ஆஃப் ரோட் பண்ண போகிறது கிடையாது. ஆப்வியஸாக டூரிங் வந்து நீங்கள் தாராளமாக இதில் பண்ணலாம். பிகாஸ் நல்ல ஒரு பவர் இருக்கிறனால நீங்கள் வந்து ட்ரிபிள் டிஜிட் நம்பரில் ஈஸியாக வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். எனக்கு தெரிஞ்சது நீங்கள் 150லாம் தாராளமாக வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து க்ரூஸ் பண்ணலாம். அதுக்கான கேப்பபிளான ஒரு மோட்டர் சைக்கிளாக தான் இது வந்து இருக்க போகுது. ஸோ இதோட காம்படிட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது பெரிய லெவலில் இப்போதைக்கு யாரும் இல்லை. பட் இப்போ தான் ரீசெண்டாக லாஸ்ட் வீக் தான் பார்த்தீங்கன்னா டிவிஎஸும் நாட்டனும் சேர்ந்து பண்ண அட்லஸ் அப்படின்னு ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்குல்ல, அது வந்து எனக்கு தெரிஞ்சு இதோட காம்படிட்டராக தான் இருக்கும். அதுவுமே ஒரு ட்வின் சிலிண்டர் மோட்டர் சைக்கிள். ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். பட் அது வந்து ஸ்பெக் வைஸ், பவர் வைஸ் இதை விட பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். பிகாஸ் அது ஒரு லிக்விட் கூல் இன்ஜின், அதோட செட்டப்பே வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் நாட்டன் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ வரைக்குமே தெரியாது. பிகாஸ் யாருமே அதை யூஸ் பண்ணது கிடையாது. அது வந்து ஒரு யூகே மோட்டர் சைக்கிள், டிவிஎஸ் கூட கொலாபரேட் பண்ணி இங்கே பண்ணுறாங்க. அது எப்படி இருக்கும் என்னங்கிறது தனியாக ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். அது அவுட் பர்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணலாம். பட் அதையும் டேரெக்டாக கம்பீட் பண்ணாமல் ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிளாக வந்து ரெண்டுத்தையும் வந்து நம்ம கம்பீட் பண்ணலாம். டூரர் மோட்டர் சைக்கிளாக வந்து சொல்கிறேன். இவ்வளோதான் அது காம்படிட்டர் அப்படிங்கிறத சொல்லலாம். மேபி ஃபியூச்சரில் நிறையா வந்துகிட்டு இருக்கு. அப்ரிலியாவில் ஒரு மோட்டர் சைக்கிள் டவுரக் 457 வரலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 421 அப்படின்னு ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்குது. அது வந்து ஹிமாலயன் 450 கூட தான் கம்பீட் பண்ணும். பட் இருந்தாலும் சொல்கிறேன், இதோட சைஸுக்கும் இதோட வெயிட்டுக்கும் வந்து ஏற்ற மாதிரி ஒரு மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி என்ன ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹிமாலயன்ஸோட அப்டேட்டு. ஹிமாலயனில் வந்து அப்டேட்டே இல்லை. என்னடா தொடர்ந்து வந்து ஹண்டரில் வந்து கலர் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க ராயல் என்ஃபீல்டு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இதுதான் வந்து ஹிமாலயன், உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு ஹிமாலயன் வந்து அப்டேட் கொடுத்துட்டோம், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்டு சொல்லி இதை பர்ஃபெக்டாக வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நம்ம 2 மோட்டர் சைக்கிள்ஸையும் வந்து விட்னஸ் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன். அதுவும் நெக்ஸ்ட் மந்த்தே நம்ம ஹிமாலயன் 440 வந்து பார்த்துருவோம். அண்ட் போக போக ஹிமாலயன் 750 நம்ம வந்து பார்த்துருவோம். அண்ட் மெயினான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு மோட்டர் சைக்கிளுக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. இது இப்படி இருக்க போகுது, இதை வந்து நான் வாங்க போகிறேன், இது வந்து இப்படிலாம் இருக்கும், இது வந்து இதை அவுட் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. ஜஸ்ட் பிளைண்டாக இருங்க. ஒரு மோட்டர் சைக்கிள் வருது, நான் ஹாப்பியாக இருக்கேன், அவ்வளோதான். இப்படி இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. எந்த ஒரு மோட்டர் சைக்கிள் வந்தாலும் அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. ஸோ இப்படி இருக்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எந்த ஒரு மோட்டர் சைக்கிளுக்கும் வந்து ஹேட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. நான் இது வச்சிருக்கேன், நீ இது வச்சிருக்க. நிறைய பேர் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லலாம் போனீங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு தெரியும்.
செய்யலாம். யூடியூப்பில் வந்து பெருசாக அப்படி கிடையாது. இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா தெரியும், பயங்கரமாக வந்து சண்டை போட்டுக்குவாங்க ஒவ்வொரு மோட்டர் சைக்கிளுக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதை சின்னதாக நான் சொல்லணும்னு நினச்சேன், இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ ஒரு நல்ல கம்யூனிட்டி வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல். ஹிமாலயனுக்கு வெயிட் பண்ணலாம். ரிவ்யூ போடுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணலாம். வாக் அரவுண்ட் கிடச்சா வாக் அரவுண்ட் ரிவ்யூவும் பண்ணலாம் சூன். ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் வந்து ஹிமாலயனோட அப்டேட். யா, சியர்ஸ்.